தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில் ஒரு பெரிய நற்செய்தி உங்களுக்கு. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி வரியை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே தேவனுடைய பிள்ளையே. இந்த யுத்தத்தில் நீங்கள் தனிமையாக நிற்கவில்லை. சத்ரு உங்களுக்கு எதிராக எழும்பும்போது கர்த்தர் தாமே உயர்த்தப்படுகிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். காரணம், வெற்றியை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும்படியாக ஆண்டவரே உங்களுக்கு முன்னால் செல்லுகிறார். ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உங்களை பாதுகாக்கும்படி உங்கள் பின்புறத்திலும் அவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைய, அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். காரணம், எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்கும்படியாக, உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக. நீங்கள் சந்திக்கும் இந்த யுத்தம் பெரிதாக உங்களுக்கு தென்படலாம். ஆனால் பெரிய தேவன் உங்களுக்கு அருகாமையில் உங்களுக்காக யுத்தம் பண்ண நின்று கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் விசுவாசத்தோடு கர்த்தருடைய திருப்பாதத்தில் ஜெபத்தில் காத்திருங்கள். ஆண்டவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்களை பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக அவர் உங்களை நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். ஏயா எனக்கு இந்த போராட்டம், ஏயா எனக்கு இந்த யுத்தக்களம், எப்பொழுது எனக்கு ஒரு விடுவு கிடைக்கும் இதிலிருந்து என்று கண்ணீரோடு கவலையோடு ஏங்கி அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இவர்களை பலப்படுத்தும். இவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கதே போகட்டும். இப்பொழுதே எல்லாம் பிசாசின் தந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயலற்று போவதாக. இவர்கள் பட்சத்திலிருந்து இவர்களை பலப்படுத்தி, இவர்களை பாதுகாத்து, இவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை இவர்களுக்கு சொந்தமாக்கும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.